Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view current affairs questions பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பாப்போம். First question, who is the new prime minister of Pakistan அப்படிங்கற கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானின் புதிய பிரதமர் யார் அப்படினு கேட்டிருக்காங்க. அந்த அரசியல் குழப்பம் அப்படிங்கிறது முடிஞ்சு கடைசியா ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. யாரு பிரதமரா இருக்க போறாங்க அப்படினு பார்த்தோம்னா முன்னாள் பிரதமரா இருந்த நவாஸ் ஷெரீப் அவரோட தம்பி ஷேபாஸ் ஷெரீப் அப்படிங்கறவர் தான் பிரதமரா இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க. சரிங்களா? So second question, International Pulses Conference is being held in அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. சர்வதேச பருப்பு மாநாடு எங்கு நடைபெறுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த வருஷம் இந்தியாவில் தான் நடக்குது. சரிங்களா? இதை பற்றின மற்ற விஷயங்களை நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் நியூ டெல்லி அப்படிங்கிறது தான். அடுத்தது, வேர் இஸ் 95% ஆஃப் ரோஸ் கல்டிவேஷன் டன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் 95% ரோஜா பூக்கள் சாகுபடி எங்கு செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா ஹொசூர் தான். சரிங்களா? ஸோ வேறு எதுவும் இல்லை, இதில் பெருசாக டிஸ்கஸ் பண்ணேன். ஃபோர்த் கொஸ்டின், எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி ஆன் அக்ரிகல்ச்சர் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் விச் இயர் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. விவசாயத்திற்கான எம்எஸ் சுவாமிநாதன் குழு எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கேள்வியை என்ன பின்னணியில் பார்க்குறோம்னா, நமக்கு விவசாயிகள் போராட்டம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு. அவங்க நிறைய கோரிக்கைகள் வச்சு போராட்டம் பண்ணுறாங்க. அதில் முக்கியமான கோரிக்கையாக இருக்கக்கூடியது தான் இந்த எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டியோட பரிந்துரைகளை அமல்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கை. சரிங்களா? ஸோ அந்த வகையில் எம்எஸ் சுவாமிநாதன் கமிட்டி எப்போ வந்துச்சு, என்ன மாதிரியான கோரிக்கைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தேர்வுகளில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கொஸ்டின் வச்சிருக்கோம். 2004 தான் வந்திருக்கும். முக்கியமான ஒரு ரெக்கமெண்டேஷனாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கான தேசிய கொள்கை அப்படிங்கிறது கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. குறைந்தபட்ச ஆதரவு விலையை வந்து நம்ம கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இதோட இந்த கமிட்டியோட முக்கியமான பரிந்துரைகளாக இருக்குது நமக்கு. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், an agreement has been signed to link India's RuPay card with J1 card of which country அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இந்தியாவின் ரூபே அட்டை எந்த நாட்டின் J1 அட்டையுடன் இணைக்க ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ J1 அப்படிங்கிறது எந்த நாட்டோட கார்டு அப்படின்னு நமக்கு ரூபே அப்படிங்கிறது தெரியும், இந்தியாஸ். ஸோ J1 அப்படிங்கிறது யுனைடெட் அரப் எமிரேட்ஸோட அந்த ஒரு கார்டிங் இருக்கா, அந்த ஒரு கார்டிங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தோம்னா நமக்கு நேற்று ஒரு 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயிருக்கும். அதில் ஒன் ஆஃப் த அக்ரிமெண்ட்டாக இருக்குது. இது ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இன்னொரு முக்கியமான அக்ரிமெண்ட் என்ன வந்திருக்கும்னா, இந்தியாவோட யூபிஐ, அதே மாதிரி யுஏஇயோட ஏஏஎன்ஐ அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஷார்ட் ஃபார்மாக ஆனி அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த யூபிஐ அண்ட் ஏஏஎன்ஐ வந்து இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதுவும் ஒரு அக்ரிமெண்ட். ஸோ எப்படி ரூபே J1 அப்படிங்கிறது ஒன்று இருக்கோ, அதே மாதிரி யூபிஐ ஏஏஎன்ஐ அது ரெண்டையும் வந்து இன்டகிரேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதன் மூலயமா இந்தியாவில் இருக்கவங்க யுஏஇ போனாங்க அப்படின்னா நமக்கு அந்த மணி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறத பெரிய பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 2 அக்ரிமெண்ட் வந்து நமக்கு முக்கியமாக இருந்துச்சு. இதை பற்றியும் நம்ம டிஎன்ஏல பார்ப்போம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு இன்னொரு 5 கொஸ்டினில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.